கூலி என்னடா கூலி? கூலி பவர் ஹவுஸ். ஆமா, பவர் ஹவுஸ் தான் ப்ரோ. எப்படிப்பட்ட ஹவுஸ் அது? மான்சூன் ஹவுஸ். மான்சூன் ஹவுஸா? ஆமா. சரி, நீங்க அந்த ஹவுஸ்லாம் இருக்கட்டும். பவர் ஹவுஸ் இருக்குல்ல, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க. சாம்சங் மெல்ல சாகுமா சாகாதா? நம்பலாமா நம்ப கூடாதா? பேய் இருக்கா இல்லையா? இது நீங்க ஏன்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி கிடையாதுங்க. சாம்சங் மேல பல விமர்சனங்களை முன்வைத்து, அது மட்டும் இல்லாம சாம்சங் மேல எப்படி ஒரு கடும் கோபத்துல இருந்தாலும் அந்த மொபைல் போனே திரும்ப திரும்ப வாங்கி சூடுபட்டு பல அனுபவங்களை கண்ட அந்த நபர்கிட்ட கேட்கணுங்கிறீங்க. ஆமா, அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காருங்க. அவர் வந்து ஷூட்டிங்லயே இருக்காரு. இப்ப பாரு, அவர் பிடிக்கவும் இல்லையே ஷூட்டிங்கே. வந்து அவர் வந்து இப்பெல்லாம் சாம்சங் மொபைல் போனை வச்சுதான் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் கூட நாங்க கேள்விப்பட்டோம். கரெக்ட் தான். சரி, இருந்தாலும் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, S25 FE வேற ரிலீஸ் ஆயிருக்கு, பார்த்துருப்பீங்க. அப்புறம் உங்ககிட்ட முக்கியமாக இன்னொன்று கேட்கணும்னு நினைச்சேன். சொல்லுங்க. ஒரு S9 அல்ட்ரா ஓனரா S11 அல்ட்ரா பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கணும்னு தோணுச்சு. சொல்லலாம் அதை பற்றி. ஆமாம், என்ன தோணுச்சு? அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கொஞ்சம் பெரிய நாச்சு இருக்கும். இதில் வந்து டியூ ட்ராப் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய சரித்திரமா இருக்கு. இருந்தாலும் உள்ள வந்து டெவன்சிட்டி ப்ராசர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் மொக்கன்னு சொல்ல வரல. இருந்தாலும் அதனால தான் அவங்க ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னு வைங்க, 3 nm ப்ராசர் இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க. ப்ராசர் பேரை சொல்லவே இல்லை. ஆமா, இல்லை அது வந்து ஆக்சுவலாக அவங்க ப்ராசஸர் பேரை சொல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த வெளிநாடுகளில் அதற்கான ஒரு கிரேஸ் குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ நம்ம நாட்டில் வந்து டிமென்சிட்டிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் வந்து விவோ ஃபோன்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நிறைய மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃப்ளாக்ஷிப் மாடல்ஸ்லேயே நான் சொல்கிறேன். ஸோ அதனால அவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்க போகிறது கிடையாது. ரெண்டாவது, இப்போ வந்து டிமென்சிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த பவர் கன்சப்ஷன் வைஸ்லாம் பெட்டராக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நல்லதா இருக்கு. பட் நாளடைவில் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுங்கிறத ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஆனால் எனக்கு என்ன கேள்வி தோணுதுன்னா, இந்த இடத்துல ஒரு நியாயமான கேள்வி தான். 5 வருஷம் 6 வருஷம் யூஸ் பண்ற யூசர்ஸ் எல்லாம் வந்து லெமுரியா கண்டத்திலே அழிஞ்சதா வந்து இப்போ கேள்விப்பட்டேன். நீங்க சொல்றதெல்லாம் மொபைல் போனுக்கு கரெக்ட். டேப்லெட்டுக்கு என்னன்னாக்கா அவங்களே வந்து ஸ்டக் ஆயிடுவாங்க. இப்போ ஒரு டேப்லெட் வாங்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் சாம்சங் மாதிரியான ஒரு கம்பெனியை நம்பி அவங்க வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே 1.5 லட்ச ரூபா காசு போடும் போது அதில் அவங்க வந்து ஸ்ட்ரக் ஆகி நிற்க வேண்டிய ஒரு நிலைமை வந்து வந்துடும். உண்மைதான். அதை வந்து ரொம்ப சீப் காஸ்ட்ல வெளியே தள்ளவும் முடியாது. அதனால தான் ப்ரோ அந்த இடத்துல ஒரு கேள்வி வந்துச்சு. நேற்று கூட நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், 1.25 லட்ச ரூபா கொடுத்து டேப் வாங்குறது தப்பு இல்லை, வாங்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் வாங்கின எல்லாருமே பெரும்பாலும் என்ன சொல்றாங்கன்னா, டேப்ல நிறைய நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஆனால் இப்போ 1.25 லட்ச ரூபாய்க்கு OLED பேனலோட 2K ரெசல்யூஷன்ல டச் 144 Hz, அல்ட்ரா 7 இல்லாட்டி அல்ட்ரா 5 இல்லாட்டி ரேசன்லேயே வந்து நல்ல ப்ராசரோ, ஒரு 16 GB இருந்து 32 GB வரைக்கும் ரேம், 512 GB NVMe ஸ்டோரேஜ், இதெல்லாம் வச்சு லேப்டாப்ஸே வந்துருது. அது மட்டும் இல்லாம அதுல மடிக்கி ஓபன் எல்லாம் பண்ற மாதிரி யோகா டிட்டாச் இதெல்லாம் வந்துருச்சு. இப்ப அதனால எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 1.25 லட்ச ரூபா கொடுத்து நான் வந்து ஒரு சாம்சங் டேப் வாங்கவா, இல்லைன்னா இது எல்லாத்தையும் பண்ற எபிலிட்டி இருக்கக்கூடிய ஆல்ரெடி ஒரு லேப்டாப்பே கிடைக்குதுன்றாங்க. அதுவும் ஸ்னாப் டிராகன் சொல்லியிருந்தா கொஞ்சம் நம்ம பயப்படணும். ஸ்னாப் டிராகன் எக்ஸ், அது வந்து எக்ஸி லைட்டு என்ன கதை சொன்னாலும் அதுவே லைட்டா நமக்கு ஒரு பயம் வரும். ஏன்னா ஐயோ ஆப் இருக்குங்கிறான் ஆனா இல்லைங்கிறான், ஆப் இருக்குங்கிறான் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணா ஓப்பன் ஆக மாட்டேன்னு அடம் பிடிக்குது. ஆனா இது இன்டெல்லையும் ரேசன்லயும் அந்த பிரச்சனை கிடையாது பாத்தீங்களா. அது மட்டும் இல்லாம இப்போ லேட்டஸ்டா அந்த HP ஒன்னு யூஸ் பண்ணி பார்த்தேன் ப்ரோ, வீடியோ கூட பண்ணிருப்பேன், ஒரு ஜோக் வீடியோ. ஸோ அந்த HP பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, அவங்க லேட்டஸ்டா இதுல கொண்டு வந்து ஏஐ சொருக்கி விட்டுருந்தாங்க. கூலிங் மெக்கானிசம் வித் ஹெல்ப் ஆஃப் ஏஐ. டேய் இதுலயுமா ஏஐ எப்படி இருந்தது? இல்ல இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கு எனக்கு இருக்குது. மற்ற விஷயத்துல ஏஐ வந்து ஓகே, இமேஜை வந்து கிரியேட் பண்றது, வீடியோ கிரியேட் பண்றது அதெல்லாம் ஓகே. ஒரு கூலிங் மெக்கானிசத்துல எப்படி ஏஐ வந்து எஃபெக்டிவா யூஸ் ஆகும்? அங்கதான் இதை நம்ம கேட்கும்போது என்ன தெரியுமா சொல்றேன், நம்ம ரொம்ப நாளா சொல்லியிருப்போம் T9 அப்படிங்கிறது ப்ரெடிக்ஷன் இல்லையா, அதுவே ஒரு ஏஐ கரெக்டா. அதாவது பேசிக்கா ஒரு காலத்துல நமக்கு கிடைச்ச ஏஐ என்னன்னா, அடுத்து நான் என்ன டைப் பண்ண போறேன்றதை கெஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு கெஸ் எல்லாம் பண்ணல, ரீடிஃபைன்டா இருந்தது. இந்த மாதிரியான டிக்ஷனரி வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க காம்பினேஷன்ல அழுத்தினாங்கன்னா காட்டிடுன்னு சொல்லி இருந்தது. அடுத்து என்னாச்சுன்னா, உங்களுக்கு சஜஸ்ட் பண்ற அளவுக்கு ஆச்சு. BB10ல சூப்பரா இருக்கும். பிளாக்பெரியில கீபோர்ட்ல நான் வந்து ஹாய் அனுப்புனா தேரு அந்த மாதிரி கன்டினியூஸா ஒரு சிலது அதுவே காட்டிடும். ஸ்வைப் பண்ணா போய் அந்த வார்த்தைலாம் போய் விழுந்துடுற மாதிரி இருக்கும், சூஸ் பண்ண இடத்துல போய் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ப்ரெடிக்ஷன். அடுத்து என்ன வார்த்தை வரலானே ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஏஐன்னு சொன்னோம் இல்லையா. இவன் என்ன சொல்றான், லைட்டா டெம்பரேச்சர் ஹைக் ஆச்சுன்னு வச்சுங்களேன், த்ராட்டில் பண்றது, ஃபேனோட RPM இன்க்ரீஸ் பண்றது, இதெல்லாம் வந்து ஒரு காலத்துலயும் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, பண்ணலன்னு கிடையாது. பட் இதெல்லாம் இப்போ பண்ணும்போது எப்படி சொல்றாங்கன்னா, இந்த சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணி கரெக்டா ஏஐ பண்ணுது அப்படின்னு. ஏன் அது ஏஐ பண்ணணும்? அதான் நானும் கேட்குறேன். அது தானமா ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மூலியமா கூட சில விஷயங்களை நம்மளால ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ அந்த மாதிரியே பண்ணிட்டு போயிடலாம் அதை. ஆமா, அது ஒன்றும் ப்ரோ, இஃப் எல்ஸு டூ வைல் இந்த மாதிரி லூப்பு போடுறோம்ல, லூப்பா போட்டு வச்சிருக்கிறது தான் இப்போ இந்த மாதிரி ப்ரோக்ராம்டு.
இப்போ வந்து டெம்பரேச்சர் 50 டிகிரி தொடுதா போடு ஃபேன் ஆர்பிஎம் ஒரு 24,000 திருப்பு உள்ள ஒரு கோடு தான் எல்லாமே இல்லையா? ஆமா. இப்போ இந்த அசூஸ் மாதிரியான லேப்டாப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ சைட்ல வந்து ஆப்ஷன்ஸ் மாதிரிலாம் நமக்கு வந்து காட்டும். ஓகே ஓகே. அதனுடைய அந்த ஆர்பிஎம், அந்த ஃபேனுடைய ஆர்பிஎம் வேல்யூவை நம்மளால வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஆர்பிஎம் கவுண்ட்டை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். மேனுவலாவே எப்படின்னா நம்ம எப்படி தெரியுமா, நான் இப்போ கேம் தான் ஆட போறேன், ஓட்டு நீ ஃபுல் சவுண்ட்ல ஓட்டு. நான் சொல்றது வந்து ஹை எண்ட் லேப்டாப்ஸ்ல அபவ் 1 lakhல இருக்கக்கூடிய அந்த லேப்டாப்ஸ்ல மட்டும்தான். அந்த மாதிரி வந்து அந்த கோர்ஸ்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, அதை கூட நம்மளால வந்து மாத்திக்க முடியும். ஓகே. எவ்வளவு கோர்ஸை நம்ம வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கூட நம்மளால வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வந்து அதுல வந்து இருக்கும் அசூஸ் லேப்டாப்ல. பட் நம்ம வந்து ரொம்ப டிவியேட் பண்ணி போவேனா. இல்ல இது ஏன் இந்த டாபிக் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மாதிரிலாம் நம்ம வந்து லேப்டாப்ல பண்ண முடியுது, 1.25 லட்சம் ரூபாய் லேப்டாப்ல பண்ண முடியுது, ஆனா டேப்ல பண்ண முடியுது அந்த மாதிரி நம்ம பேசுறோம், வேற எதுவும் இல்ல. அதுக்காக நாங்க டேப் வந்து இழிவுபடுத்துறதுக்காக சொல்ல. டேபோட அட்வான்டேஜ் என்ன, மேக்ஸிமம் போர்ட்டபிலிட்டி தான், ஈஸி டு ஆக்சஸ். அது என்ன 5 mm அது மனசாட்சியே இல்லாதவங்க 5 எவ்வளவு mm தானே அது சாம்சங் டேப் இப்ப வந்திருக்கு. ஆமா, இன்னும் தின்னு. சோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். அது கொஞ்சம் பெரிய டேப்பும் கூட, நல்ல பெரிய பேனல் இருக்கும், சூப்பரான டிஸ்பிளே இருக்கும். கட்டில தவறுதெல்லாம் வச்சுட்டு மேல படுத்து உருண்டிங்கன்னா முடிஞ்சிடும் அது கதை. சோ அது நம்ம கவனமா இருக்கணும். பட் ஈஸிலி போர்ட்டபிள், அதே சமயம் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. சொல்றதுன்னா அந்த அசூஸ் லேப்டாப்ல நமக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஆமா, அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் தேவைப்படாம இருக்கக்கூடியது தான் டேப்லெட் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்றேன். ஓகே ஓகே. ஏன்னா நார்மலாவே இது வந்து ஒரு எஸ்ஓசி மூலமா ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். கரெக்ட். அப்படி இருக்கும்போது இதுல பவர் கன்சம்ப்ஷன் பெட்டரா இருக்கு. கரெக்ட். அந்த மாதிரி. பட் சாம்சங்ல மட்டும்தான் இது வந்து எப்பவுமே ஒரு சிக்கல். சாம்சங் ப்ராடக்ட், இந்த வாட்சா இருந்தாலும் சரி, அந்த டேப்லெட்டா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய பேட்டரி சைஸ் வந்தாலும் அவங்க டிஃபால்ட்டா வந்து ஒரு எஸ்ஓடிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைம் தான் வந்து வரும். நீங்க வந்து ஒரு 1 day ரொம்ப கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, மூவியா பார்த்துட்டு இருந்தீங்க, இல்ல வந்து இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி நீங்க டவுன்லோடா போட்டு தள்ளிட்டு இருந்தீங்க, இல்ல ஏதாவது எடிட்டிங்கை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு நாள்ல கண்டிப்பா அது வந்து ட்ரைன் ஆயிடும். படுத்தே விட்டானே. ஆமா. அதனால வந்து சாம்சங் வந்து எப்பவுமே அந்த பேட்டரி ஆப்டிமைசேஷனுக்கு அந்த அளவுக்கு அந்த டேப்லெட் சைட்லயும் பெருசா ஒன்றும் கான்சென்ட்ரேட் பண்றது கிடையாது. பட் வரும்போது நல்லா இருக்கும். இப்போ அதுதான் நானும் சொல்றேன். இப்போ இந்த S11 Ultra வருதுன்னா 1U8 வரும்னு வைங்க. ஆமா, வரும்போது அற்புதமா இருக்கும். 1U8 அடுத்த அப்டேட்ல தான் இந்த பிரச்சனையை நம்ம வந்து சந்திப்போம், அந்த பேட்டரி பேக்கப் இஷ்யூவை. பட் அது வந்து டேப்லெட்டுக்கு ஒரு பெரிய விஷயமா படாது. மொபைல் போனுக்கு, ஏன்னா நம்ம வந்து கையிலேயே வச்சுட்டு சுத்துறோம், வெளியே போனாலும் எடுத்துட்டு போறோம், நமக்கு எப்படி இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி ஆகணும். டேப்லெட் வந்து நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் வெளியே தூக்கிட்டு போறது கிடையாது. இப்போ ஒரு பைக் ஓட்டிட்டு இருக்கோம், அதை வந்து பாக்கெட்ல வச்சுட்டு நம்மளால போக முடியாது. எங்க நம்ம அதை யூஸ் பண்ணோம்னாக்கா, இப்ப எங்கேயாவது டிராவல் பண்றோம், உதாரணத்துக்கு இப்ப இங்க இருந்து ட்ரெயின்லயோ பஸ்லயோ எது வேணாலும் 100% அதுல ஒரு படத்தை போட்டு அழகா ஒரு ஹெட்செட்டை சொருவி நம்ம கேட்டோம். அதுவும் நம்ம வந்து ஒரு ஸ்கல் கேண்டி கிரஷர் மாதிரியான ஒரு ஹெட்செட்லாம் எடுத்து மாட்டிட்டோம்னு வச்சுக்கீங்களேன், தியேட்டர் எஃபெக்ட்ல நம்ம படத்தை வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கும், அருமையா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஸோ அதெல்லாமே வேலிடான ஒரு பாயிண்ட் தான். ஏன்னா இப்போ நம்ம நண்பர்களே, நம்ம சர்க்கிள் இருக்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது கம்ஃபர்டபுளா இருக்கு ப்ரோ, அந்த கிக் ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி ஒரு கேஸ் வாங்கி போட்டேன், ஆமா அடைய லைட்டா வச்சு விட்டேன்னா முடிஞ்சது, ட்ரெயின்ல ஓரமா வச்சுட்டு நான் பாட்டுக்கு காலை மடிச்சு நான் அப்படி படுத்துக்கிட்டேன், படுத்துட்டு அதை பார்த்துக்கிட்டே அப்படியே. அதான் ப்ரோ, அதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆண்ட்ராய்டு தான் அதுல இருக்க போகுது. மொபைல் போன்லயே நீங்க வந்து ஆண்ட்ராய்டுக்கு வந்து பழகிட்டீங்க, அதே ஆண்ட்ராய்டு தான் அதுல இருக்க போகுது. அதுல நீங்க வந்து அதை டெக்ஸ் மோடா நீங்க மாத்தும் போது, ஆக்சுவலா டேப்லெட்ல நீங்க வந்து பிசியை கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் டெக்ஸ் மோடா மாத்தணும்னு கிடையாது. டேப்லெட்லயே டெக்ஸ் மோடுன்னு இருக்கும். அது நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னாக்கா, சைட்ல நம்ம இப்போ ஒரு பிசியில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து வந்துடும். ஸ்டார்ட் மெனு மாதிரி கீழே வரும். அதே மாதிரி ஆப் எல்லாம் பார்த்தீங்கன்னா வரிசையாக அலைன் பண்ணிடும். ஸோ அதில் நீங்கள் வந்து பவர் டைரக்டர் மாதிரி ஒரு ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னாக்கா, உங்களுக்கு எடிட்டிங் மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். சொல்ல போனால் ஒரு லேப்டாப் மாதிரி மாறிடுதுங்கிறீங்க, இமீடியட்டா இன்ஸ்டன்டா ஒரு பிசியா மாறிடுது. பிசி லேப்டாப் அவ்வளோதான். கீபோர்டுக்கான நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 20,000 செலவு பண்ண வேண்டியது இருக்கும். 19,999 என்னத்துக்கோ அது அபிஷியல் சொல்றாங்க. மேனுவல் வந்து அபிஷியல் சொல்றாங்க. இதுக்கு கம்ஃபர்டபுளாவே யாராவது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா 4,000 ரூபாய்க்கும் கீபோர்ட் பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு வந்து வாங்குறது சாம்சங்ல வாங்குறதுன்னு ஆயிடுச்சு. 1.25 லட்ச ரூபா கொடுக்க தெரிஞ்சவங்களுக்கு 20,000 ரூபாய் கொடுக்க தெரியாதான்றதுக்காக அப்படி சொன்னாங்க. சேம் பிராண்ட்லயே வாங்கிடலாம், கம்ஃபர்டபிலிட்டி இஷ்யூ வராது. அது கூட சேர்த்து வாங்கும் போது டிஸ்கவுண்ட் அவங்க வந்து கொடுப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அஃபிஷியலாக வாங்கும் போது அதில் இந்த ரஸ்ட் ஃபார்ம் ஆகிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா அது வந்து மெட்டல் பில்டாக தான் இருக்கு. ஆமாம். ஸோ அதனால நம்ம வந்து அன்அஃபிஷியலாக ஏதாவது ஒரு கீபேட் வாங்கும் போது அதனுடைய லைஃப் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இப்போ அதாவது யோசிக்க வேண்டியதாக இருக்குது. திடீர்னு ஒரு கீ வேலை செய்யலைன்னா என்ன பண்ணுவீங்க? கரெக்ட். அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் வந்து நமக்கு திகிலா இருக்கு தம்பி. அது வந்து யூசருடைய அந்த ஐடியாலஜி அண்ட் திங்கிங்கை பொறுத்து. எனக்கு அது போகுதுனாக்கா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நம்ம வந்து எதுவும் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லை. பட் நம்ம பொதுவாக சொல்கிறோம், இவ்வளோ செலவு பண்ணி இந்த மாதிரியான ஒரு டிவைஸை வாங்கும் போது கூடயே சேர்த்து அவங்களோட அஃபிஷியல் கீபோர்டே வாங்கிடுறது பெட்டர் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். அண்ட் ரெண்டாவது, இந்த ஆண்ட்ராய்டு எக்கோ சிஸ்டம் இருக்கிறதுனால அந்த குவிக் ஷேர் மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து டிஃபால்ட்டாகவே எனேபிளாக இருக்குது.
அண்ட் சாம்சங் டு சாம்சங் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபைல்ஸ் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து ட்ராவல் ஆகுது. அதாவது பயங்கர ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறத பார்க்க முடியுது. பட் சாம்சங் டு அதர் மொபைல்ஸ், இப்போ ஷியோமிக்கோ இல்லை வேற ஒரு மொபைலுக்கோ நம்ம மூவ் பண்ணும்போது அது கொஞ்சம் ஸ்லோவாக இல்லையா? ஆமாம். ஆனா நான் இது இருக்கிறத பார்க்க முடியும். எப்படி ஃபீல் பண்ணேன்னா ப்ரோ, நான் ஒரு தடவை என்ன பண்ணேன், ஒரு ஷாமி ஃபோன்ல இருந்து இன்னொரு ஷாமி ஃபோனுக்கு குவிக் ஷேர்ல அனுப்புனேன். அது பொறுமையா போயிட்டு இருந்தது. நான் உடனே என்ன பண்ணேன்னா, இல்லையே, உடனே அதை நிறுத்திட்டு மீஷார்ல அனுப்புனேன். மனசாட்சியே இல்லாத ஸ்பீட்ல போச்சு. பறக்கும். ஆமா. ஸோ அது வந்து கொஞ்சம், அதாவது ஓப்பன் பண்ணி எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளா ஒரு அல்காரிதம் வச்சிருந்தா அது என்னடான்னு பார்த்தா திடீர்னு வேலை செய்யுது, திடீர்னு பார்த்தா கொஞ்சம் ஸ்லோவா வேலை செய்யுது. குவிக் ஷேர் அப்படிதான் வேலை செய்யுது. திடீர்னு பார்த்தா செம ஃபாஸ்டா இருக்கும், திடீர்னு பார்த்தா ஆப்போசிட்டா வேலை செய்யும். பட் இந்த மீ ஷேரு, ஓப்போ ஷேரு அவங்களுக்குள்ள வச்சிருக்காங்களா அவங்க எக்கோசிஸ்டம் மாதிரி சாஃப்ட்வேர்ல, அது செம ஃபாஸ்டா இருக்கு. சாம்சங் ஒரு டைம் எப்படின்னா குவிக் ஷேருங்கிறது சாம்சங்கோடது, நியர்பை ஷேருங்கிறது ஆண்ட்ராய்டோடது. அதை ஓப்பனா ஆண்ட்ராய்டு சைட்ல வந்தீங்கனாலே நியர்பை ஷேர் தான் இருக்கும். பட் இப்போ வந்து எப்படி இருக்குன்னா, குவிக் ஷேருங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு பிளாட்ஃபார்மா மாறிடுச்சு. ஏன்னா எல்லா பிராண்ட்லையும் பார்க்க முடியுது, எதுலலாம் கூகுள் சர்வீஸ் இருக்கோ அதுலலாம் பார்க்க முடியுது. ஏன்னா சைனாலேருந்து வாங்கின X200 அல்ட்ரா விவோ, இல்லாட்டி வந்து ஃபைண்ட் X8 அல்ட்ரா ஓப்போ, இந்த டிவைசஸ்லாம் நம்ம பார்த்தோம்னு வைங்களேன், அதுலலாம் அந்த ஷேர் இருக்கிறது இல்லை. ஓப்போ ஷேர் மட்டும் தான் இருக்கும், அதுல விவோட ஷேர் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதுவும் கொஞ்சம் இக்கட்டான நிலைமை தான் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி யூஸ் பண்ணும்போது. ஏன்னா சில சமயம் கடுப்பாயிரும் ப்ரோ, நான் வெளில போய்ட்டு சூப்பர் ஃபோட்டோலாம் எடுத்துருவேன். ஐயோ டக்குன்னு நம்ம பசங்க கிட்ட அனுப்பணுமே, எல்லா ஃபோன்லையும் நமக்கு வந்து எல்லா வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டையும் வச்சுக்க முடியல. டெலிகிராம்னா அப்படி கிடையாது, எல்லா இடத்துலையுமே இருக்கும். இது இருக்காதா, உடனே அதை டக்குன்னு அனுப்பணுமேனா என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்னு பார்த்தா, ஒன்றும் ப்ளூடூத்ல அனுப்பணும், இல்லாட்டி காமனா ஃபைல் சென்ட் பண்றதுக்குன்னு பழைய எல்லாம் ஞாபகம் இருக்கா, நீ நம்ம இது யூஸ் பண்ணுவோம், ஷேரிட், சென்டர், இந்த மாதிரி பிளாட்ஃபார்முக்கு இப்போ ஆப்ஸ் இருக்கு இல்லையா, நமக்கு தான் தடை பண்ணிட்டாங்க. ஆமா, இல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப் தான் இப்போ போட்டு யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆமா. ஸோ அந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்புக்கு நம்ம மூவ் ஆக வேண்டிய ஒரு கட்டாயமும் ஏற்படலாம். அதாவது நீங்கள் சாம்சங் எக்கோ சிஸ்டத்துக்குள்ளே வரீங்கன்னாக்கா இட் மே பி யூஸ்ஃபுல். ரெண்டாவது அதில் இருக்கக்கூடிய அந்த சவுண்டு, அது வந்து நம்ம சாம்சங் மொபைலில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் சாம்சங் தான் வந்து ஹார்மன் நிறுவனத்தையே கையில் வச்சிருக்கிறதா நமக்கு தகவல்கள்லாம் வந்து கிடைத்திருக்கிறது. அது உண்மையும் கூட. உண்மைதான், JBL வந்து கிட்டத்தட்ட சாம்சங் கிட்ட தான் இருக்கு. ஆமாம்மா, ஓகே. பட் அவங்க வந்து இன்னும் அதை பெர்ஃபெக்டாக அவங்களோட மொபைல் ஃபோன்லையும் யூஸ் பண்ண மாதிரி தெரியல, டேப்லெட்ல யூஸ் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா ஏகேஜின்னு சுத்திட்டு இருக்கானே. அது கேட்டா சொல்லுவான் அவன். உண்மை என்னன்னா, ஊருக்குள்ள 1000 பேர் ஏமாத்தலாம். டால்பி அட்மாஸ் பண்ண, டால்பி 7.2.5, டால்பி 7.2.7 ஒன்று புதுசா கூட நான் போன்ல வைப்பேன். சும்மா அந்த மாதிரி இந்த JBLோ இல்லாட்டி ஹார்மனோ, அவனுக்கு கீழே தானங்க அந்த கம்பெனியே இருக்கு. இல்ல ப்ரோ, இப்போ ஒரு பொருளை அதை எடுத்துட்டு வந்து ஒரு போன்ல வச்சோன்னு வைங்களேன், அப்படி சொல்றேன். என்னோட S சீரிஸ்ல வைக்க முடியுமான்னா, ஆக்சுவலா ஒரு ஆடியோ இன்ஜினியரா இட்ஸ் நாட் பாசிபிள். பேரை வேணா போட்டுக்கலாம். அந்த மனநிலையில நியாயமானவன் ப்ரோ அவன் இதே ஹார்மனை வேணா வந்து இந்த டேப்ல ட்ரை பண்ணலாம். ஒரு 8 ஸ்பீக்கரோ இல்லாட்டி 4 ஸ்பீக்கரோ கொடுத்து அங்க டியூன் பண்ணி பார்க்கலாம். அவன் அட்லீஸ்ட் எப்படி ட்ரை பண்ணலாம்னா, ஒரு மல்டி சேனல் ஸ்பீக்கர் மாதிரி ட்ரை பண்ணலாம். அகைன் இந்த இடத்துலயும் நம்ம வந்து டால்பி அட்மாஸ், அது வந்து கொஞ்சம் உருட்டு தான். ஆனா நம்ம தான் முன்னே சொல்லிட்டோமே, போன்ஸ்லாம் டால்பி அட்மாஸ் அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி அவங்க சொல்றது வேற எதுவுமே இல்லை, ஈக்குவலைசர் தான். அந்த ஸ்பீக்கருக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணி உள்ள ஒரு சாஃப்ட்வேர் ஈக்குவலைசர் வச்சிருப்பாங்க. பல வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். அதேதான் விர்ச்சுவலா தான் நம்ம உட்காந்துருக்கோம்னு வச்சுங்களேன். நம்மள சுத்தி எங்க இருந்தா சவுண்ட் வர்ற மாதிரியான ஒரு மாயையை நமக்கு கிரியேட் பண்ணுது இல்ல, சூப்பரா பண்ணுது. ஆமா, அது ஏத்தி இறக்குறது தான். ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டா தான் பண்ணுது. அது வந்து பொய்யெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. ஆக்சுவலா ஹார்ட்வேர் லெவல்ல அது வேற ப்ரோ. அதான் அது ஹார்ட்வேர் கிடையாது. அதுதான் டால்பி அட்மாஸ்ங்கிறது அவங்க சொல்லும் போதே இதுல வந்து உருட்டுலாம் ஒன்றும் கிடையாதுங்க. டால்பி அட்மாஸ்ன்னு இந்த மாதிரி ஒரு மொபைல் போன்லயோ இல்லை டேப்லெட்லயோ வரும்பொழுது இது தெரிஞ்சுதான் வந்து வாங்கணும். அதுதான் பிரச்சனை. இப்போ சாம்சங்கே வந்து ஹார்மன் சவுண்ட் அப்படின்னு போட்டானாலும் ஹார்மன் ப்ரொஃபைல் ரிலேட்டடா ஏதாவது உள்ள இருக்கும். ஆனா இப்போ அதுக்காக ஹார்மன் போட்டு இந்த போனுக்கும் போடாத அதே சாம்சங்கோட பழைய ஜென்ரேஷன் போன ஜென்ரேஷன் போனுக்கும் வித்தியாசம் பார்த்தா பெருசா இருக்காது. ஒரு மைனர் சாஃப்ட்வேர் டியூனிங்கோ இல்லாட்டி சப்போஸ் டிரைவர் யூனிட் ஏதாவது மாத்திருந்தானா, ஸ்பீக்கர் சொல்றேன், இன்னும் கொஞ்சம் பெரிய டிரைவர் யூனிட் வச்சிருந்தானா அந்த சவுண்ட் கொஞ்சம் மாறலாம். பட் மத்தபடி இருக்காது. பட் பெரும்பாலும் இவங்க எப்படி எதிர்பார்த்துறாங்க அப்படின்னா, கன்சியூமரை சொல்றேன், ஹார்மன் போட்டா உடனே அவ்வளவுதான், அங்க ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஹார்மன் சவுண்ட் சிஸ்டம் இருக்கும், அந்த மாதிரி இதுல இருக்குமா அப்படின்னா மனசாட்சி வேணாம். அதே மாதிரி இப்ப டால்பி அட்மாஸ்னு ஒண்ணு தியேட்டர்ல போட்ட மாதிரியே, அது நீங்க சொன்ன மாதிரி வேணா அது ஓகே ப்ரோ. அந்த இமர்சிவ் ஃபீல சாஃப்ட்வேர் வழியா ட்ரை பண்ணலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும் விர்ச்சுவலா. அவ்வளோதான். உங்களை அதாவது உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணி இது எவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ்னா, ஆக்சுவலாக டால்பி ஒரு விர்ச்சுவலை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பீக்கர் என்னென்ன பண்ணோம்னாக்கா, நம்மளை சுற்றி எவ்வளோ அந்த இது இருக்குது, அதாவது ஒரு சவுண்டு மாதிரி சோனிலாம் வரும். உண்மைதான், சோனிலாம் வரும். எவ்வளோ விரைவாக நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் அது வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். உண்மைதான். இதெல்லாம் வந்து நடக்கும்.
இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கு இதுல. இது எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் சைட்ல தான். ஆமா. ஸோ இது எல்லாருக்குமே வந்து தெரியும். அதனால வந்து டால்பி அட்மாஸ்ங்கிறது வந்து ரியல் டைம்ல நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியாது, ஒரு தியேட்டர் எஃபெக்ட் ஃபீல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனா நீங்க சொன்ன அந்த வெர்ச்சுவல் எஃபெக்ட் ஃபீல் பண்ணலாம், விர்ச்சுவலா ஃபீல் பண்ணலாம், வெர்ச்சுவல் எஃபெக்ட் ஃபீல் பண்ணலாம். இப்போ நான் தான் சொல்றேன், ஒரு ஹெட்ஃபோன்ஸ் வரும்போது நமக்கு அந்த ஹெட்ஃபோன்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய நன்மை என்னன்னாக்கா, அந்த சவுண்டை வந்து விர்ச்சுவலா அது கிரியேட் பண்றத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா மேலே இருந்து வர்ற மாதிரி மட்டும், கீழே இருந்து வர்ற மாதிரி மட்டும், சைட்ல இருந்து வர்ற மாதிரி மட்டும், அதுல வந்து அந்த சைட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல சில இடத்துல இருந்து மட்டும் அந்த சவுண்டை வந்து அனுப்புற மாதிரி அதனால வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அது நம்ம காதுக்கு நெருக்கமா இருக்கும்போது நமக்கு இன்னும் கிளியரா அதை நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும். நீங்க இது கூட பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. 2014 டைம்ல ஒரு ஏஎஸ்எம்ஆர் ஆடியோ ஒன்று ஃபேமஸ் ஆச்சு. என்னன்னா ஒரு பார்பர் வந்து ஒரு கடையில ஒரு பையன் உட்காந்துருப்பான் முடி வெட்டிக்கிறதுக்காக. பார்பர் கதவை திறப்பாரு, திறக்கும் போது தூரத்துல திறக்கிறது நமக்கு ஃபீல் ஆகும். அவர் டோரை திறக்கிறாரு, நடந்து அந்த பையனை நோக்கி நடந்து வர மாதிரி தெரியும். ஹேர் கட் பண்றதுக்காக ஒரு பக்கமா ஒரு போவாரு. ரைட் சைட்ல இருந்து கட் பண்ணும்போது நமக்கு ரைட்ல கேட்கும், லெஃப்ட் சைடுக்கு போயிட்டு கட் பண்ணும்போது நமக்கு லெஃப்ட்ல கேட்கும். அப்படியே ரியலிஸ்டிக்கா இருக்கும், நமக்கே முடி வெட்டுற மாதிரி ஃபீல் ஆயிடும். நம்ம உட்காந்து கவனிக்கும் போது நம்ம பின்னாடி பார்பர் நமக்கு தான் முடிவு விர்ச்சுவல் தான். அதான் சொல்றேன், யூடியூப் இருக்கு, யூடியூப்ல டால்பி அட்மாஸ் வந்து அபிஷியலா சப்போர்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா வந்து அதுல வீடியோ இருக்கும், டால்பி அட்மாஸ் வீடியோன்னு இருக்கும். நீங்க போட்டு பாத்தீங்கன்னா நீங்க தியேட்டர்ல ஃபீல் பண்ற அந்த எஃபெக்ட் மாதிரி தான் இருக்கும். அந்த ஹெலிகாப்டர் எல்லாம் போகும்போது அப்படியே செமையா இருக்கும். அந்த டால்பியோட அந்த சாம்பிள் டெஸ்ட் ட்ராக் போட்டு வச்சிருப்பாங்க. ஆமா ஆமா, அந்த வீடியோ அந்த தியேட்டர்ல போனா இப்ப எங்க ஊர்ல ஒரு சினிமா லா சினிமாஸ்னு ஒரு தியேட்டர் ஒன்று இருக்கு. அதுக்கு போனீங்கன்னாக்கா முதல்ல எடுத்தோடனே இதுதான் போடுவான், டொப்பு டொப்புன்னு சத்தம் கேட்கும், அந்த குருவி கத்துறது, அந்த பின்னாடி இடி இடிக்கும். அதை நம்ம வந்து இங்கே டேப்லெட்ல போட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு ஹெட்செட் யூஸ் பண்ணி கேட்டாலும் அந்த எஃபெக்டை கொடுக்குது. என்ன அதை பின்னாடி கேட்கும்ல, அந்த சவுண்டை வந்து அது ப்ரொடியூஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அதை வந்து மேலேயோ கீழேயோ மாத்தி காட்டும். பட் அது வந்து தெரிய போறது இல்லை, அந்த டிஃபரன்ஸை ஃபீல் பண்ணா போதும். அவ்வளவுதான் நான் சொல்றது. பெஸ்ட் டியூன்ட் ஹெட்போன்ஸ் ஏதாவது நம்ம கையில கிடைச்சதுன்னா, மல்டி டிரைவர் எல்லாம் கிடைச்சதுன்னா நீங்க சொன்னது வந்து இன்னும் சாத்தியப்படுத்தி காட்டும், சாத்தியப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணும். உண்மையிலேயே ஸ்பீக்கர் இல்ல ஆக்சுவலா, அதனாலதான் சொல்றேன். ஆனா அது பின்னாடி ஸ்பீக்கர் இருக்கிற மாதிரியான ஒரு மாயை கொடுத்துரும். மேலேயும் ஸ்பீக்கர் கிடையாது, மேலேயும் வந்து அதுதான் வந்து இருக்கிற மாதிரியே காட்டிடும். இருக்கிற மாதிரி அது பயங்கர சேலஞ்சிங்கான ஒரு ஃபேக்டர் தான். ஏன்னா நமக்கு வந்து அதான் சொல்றேன், இப்போ ஹெட்செட்ல இது வந்து சாத்தியம். ஏன்னா நமக்கு காதுக்கு ரொம்ப நெருக்கமா வச்சிடறோம், நம்ம காது தான் ஹியர் பண்ண போகுது, கிடையாது. ஃபோன் எவ்வளோ தொலைவில் இருக்குது அதில் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்போ டேப்லெட் பாருங்க, இன்னும் தொலைவில் வச்சு தான் பார்ப்பீங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு ஹெட்செட்டை கனெக்ட் பண்ணாதான் அந்த எஃபெக்ட் வந்து. ஆனால் கண்டிப்பாக ஒன்று உறுதி ப்ரோ, ப்ராப்பரான ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோ இல்லாட்டி குவாட் ஸ்பீக்கர்ஸோ ஆக்டர் ஸ்பீக்கர்ஸோ இருக்குன்னா, அது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல வச்சு பார்க்கும்போது நீங்கள் சொன்ன அந்த சரௌண்ட் சவுண்ட் எஃபெக்ட் வந்து ஸ்டீரியோ லெவலில் பக்காவாக ஃபீல் பண்ண முடியுது. ஸ்டீரியோ லெவலில் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ அந்த ட்ராக் லெஃப்ட் ரைட்டு அது மட்டும் பார்க்க முடியுது. நான் அங்கே வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஏசி ரூமில் வேற எந்த நாய்ஸும் இல்லாதப்ப, வெளியில இருந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாதப்ப நம்ம உட்காந்து நைட் நேரத்துல உட்காந்து ஒரு படம் பார்த்தோம்னா நம்மளால அந்த எஃபெக்ட் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஓரளவு பண்ணலாம், அதாவது பேக் ஃபீலும் வரும். ஆமா, ஓரளவுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ண போறது இல்ல, அதனால அதான் நம்ம யோசிக்க முடியாது. ஆனா மக்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து சாம்சங்கால முடியும் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். சாம்சங் கிட்ட தான் ஹார்மன் அந்த கம்பெனியே இருக்கு. இப்போ கூட டிடிஎஸ்ங்கிறத வந்து நம்ம விப்ரோ கிட்ட வித்துருக்குறாங்க ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு. ஸோ அந்த மாதிரி இது வந்து கேப்பபிளான நிறுவனம் தான் இந்த சவுண்ட் சிஸ்டத்தில், அந்த சவுண்டு தொடர்பான விஷயங்களை ரீப்ரொடியூஸ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும். இல்லை உண்மைதான், அதுக்காக தான் அதை வந்து சொல்ல வந்தேன். இல்லை ஃபேக்ட் தான். ஆமாம், அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஜேபிஎல் ஹார்மன் எல்லாமே அவங்க கிட்ட தான் இருக்கு. ஏகேஜி டியூன்டுன்னு ஆல்ரெடி அது ஒரு பக்கம் உருட்டிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது ஹார்மன், அதாவது ஏஆர் ரஹ்மான் வச்சு இந்த ஹார்மன் விளம்பரம், அந்த ஜேபிஎல் விளம்பரம் எல்லாம் போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இவன் வந்து ஜேபிஎல் சவுண்டு அப்படின்னு சொல்லியே வந்து விளம்பரம் பண்ணலாம, அதுக்கு ஒரு சப் பிராண்ட் இன்ஃபினிட்டி நடுவில் ஒன்று சுத்திட்டு இருந்தது. ஆமா, இன்ஃபினிட்டி பை ஜேபிஎல்னு. ஆமா ஆமா. ஸோ இவ்வளோ சிக்கல்கள் இருக்கும்போது இவன் என்ன பண்றானாக்கா, அவன் ஜேபிஎல்னே போட்டு ஒரு போனை லான்ச் பண்ணலாம், டேப்லெட் லான்ச் பண்ணலாம். ப்ரோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இதுல எல்லாம் இருக்கு ப்ரோ, டெக்னோ இவனுங்க இல்லாட்டி அந்த இன்ஃபினிக்ஸே ஜேபிஎல் சவுண்டுன்னு போட்டு தானங்க போனை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நோட் 50s அதுல எல்லாம் இருக்கு ப்ரோ ஜேபிஎல். அதுக்கு சாம்சங் அமௌண்ட் கொடுத்துருக்கணும்ல அந்த பேர் போடுறதுக்கு. ஆமா, அதான் சொல்றேன், கொடுக்கணும். ஸோ சாம்சங் வந்து அந்த மாதிரியான ஒரு கேப்பபிளான கம்பெனி. சாம்சங் வந்து எல்லா இடத்துலயும் கை வச்சிருக்காங்க. அது உங்களுக்கு வந்து ஆனா நீங்க சொல்ற மாதிரி என்ன ஆயிடுதுன்னா, அவங்க வெளியில வந்து எந்த விதமான எட்சிங்கும் பண்றதுக்கு தயாரா இல்ல. அவங்க என்ன கேட்டகரிக்குள்ள வராங்கன்னா, மொத்த போன்லயுமே பிராண்டிங்னு பார்த்தா வெறும் சாம்சங் அது மட்டும் தான் இருக்கும். மற்றபடி வேற எதுவுமே வந்து எங்கேயுமே நான் வெளியில வைக்கவே மாட்டேன் மாதிரி தான் அந்த பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி. பட் இது இல்லாம அவங்களுக்கு இருக்கிற பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா அதான் மேசிவா இருக்கா, மேட் இன் சைனான்னு போட்டிருக்கு. இவ்வளோ, அதாவது சைனா பொருள் கேவலமான பொருள்னு சொல்ல வரல, சைனால பண்ணவே கூடாது சத்தியமான அப்படி சொல்ல வரல.
பட் மேட் இன் சைனாங்கிறத இங்க இரும்புல வந்து எச் பண்ணி தான் ஆகணுமா? என்ன சொல்ல வர நீ? அப்படிதான் இருக்கு எனக்கு இது. அதாவது அமெரிக்காவுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கிற விதமா பிக்சல் போனா இருந்தாலும் அது எங்கள்ட்ட தான் தயாரிக்கப்படுதுங்கிறத இங்க கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து இனிமே மேட் இன் இந்தியான்னு வருமா போக போக? சரி, இந்த மேட் இன் சைனான்னு போடுறாங்களா, இதனால விலை வந்து அங்க மலிவா இருக்குதுல்ல, அதனாலதானே அங்க போய் தயாரிக்கிறாங்க. ஆமா, அப்ப போட்டு கேட்டது உண்மைதான். இல்ல அதுக்கு சொல்ல வரல ப்ரோ. இப்போ நார்மலா இது மேட் இன் சைனா அப்படிங்கிறது முன்ன எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, கீழே வந்து இந்த கிளாஸ்லயே மைல்டா இருக்கும். எப்படியாவது திருப்பி பார்த்தா தெரியும். இந்த கண் இது இப்போ இந்த ஃப்ரேம்ல இருக்கிறதுக்கு அதுக்கும் பல 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 இதெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக தான் போடுறது. ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்பாங்க, இந்த எனக்கு ஒரு போன் ஒன்று சஜஸ்ட் பண்ணுப்பா, ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் ஒரு 20,000த்துக்குள்ள எல்லாமே இருக்கிற மாதிரி எனக்கு வந்து போன் ஒன்று சொல்லு. ஏதாவது நம்ம சைனா போன் தான் சொல்லுவோம். இந்த OnePlus நாட்ல ஏதாவது ஒரு நம்ம சொன்னோம்னு வச்சுங்களேன், சைனா போன்லாம் எனக்கு வேணாம்ப்பா, நீ வந்து சாம்சங் சொல்லு, நீ வந்து பிக்சல் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிக்சலுக்கு நாங்க தாங்க தயாரிச்சு கொடுக்குறோம், அந்த பிக்சலே எங்கள்ட்ட இருந்தாங்க வெளியே வருதுங்கிறத காமிச்சிருக்கிறாங்க. தப்பு இருக்குது. இது வந்து பல வருடமா காமிச்சிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு கொடுமைனா, முன்ன வரைக்கும் ஒரு 2 ஜெனரேஷன் முன்னாடி வரைக்கும் மேட் இன் வியட்நாமா இருந்தது. இப்பதான் 9 Pro அதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு மேட் இன் சைனான்றது. இப்போ 10 Proலயும் கண்டினியூ இருக்கு. 10 Pro XLலயும் இந்த மேட் இன் சைனா வருது. வரக்கூடாதுலாம் நான் சொல்ல வரல, பட் இதை வந்து பிரசன்ட் பண்ண விதம் எப்படி இருக்கு அப்படின்னும் போது இது வந்து ஓப்பனா தெரிஞ்சு போயிட்டு, வியட்நாம்ல எங்கங்க ரேர் எர்த் மெட்டீரியல்லாம் இருக்கு, சைனால தாங்க இருக்கு. டைட்டேனியம்னு ஒன்று வாயால உருட்டிக்கிட்டு இருக்கானுல, அதெல்லாம் எங்க இருந்து வருது? நிலாவுல போய் அங்க எடுத்துட்டு வரானுங்க. அதெல்லாம் கிடைக்கிற இடம் வந்து ஒரு சில இடங்கள் தாங்க இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணி, அதனாலதான் ட்ரம்ப் அமைதியா இருக்காரு அங்க. அதான் எல்லாம் தான் அது அங்க நமக்கு தெரியுது, சர்வதேசத்துல என்ன நடக்குதுங்கிறது நமக்கே வந்து தெரியுது பார்க்கும்போது. ஸோ சைனாவை ஒமிட் பண்ணிட்டு எதுவும் வந்து கிடையாது. நீங்க வாங்குற பெரும்பாலான பொருட்கள் வந்து சைனீஸோட இன்ஃப்ளூயன்ஸோட தான் இருக்குது. அதை வந்து தவிர்க்க முடியாது. சரி, நம்ம மறுபடியும் டேப்லெட்டுக்குள்ள வந்துடும். சரி, அதான் இப்போ டேப்லெட் மொத்தம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா 1.25 லட்ச ரூபா. ஆனா 1.25 லட்ச ரூபாய்க்கு அது வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்னும் போது, ஒர்த்தா பார்த்து அதுல இருக்கக்கூடிய யூஸ் கேஸஸை கரெக்டா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிலருக்கு வேற லெவல் ப்ராடக்ட் தான். டிஸ்பிளே உண்மையிலே தாறுமாறா இருக்க போது, டிஸ்பிளே பயங்கரம். அதுல வந்து மாற்றமே கிடையாது. நீங்க என்னதான் சைனீஸ் அந்த டேப்லெட் எல்லாம் சொல்றீங்களா, 50,000 கிடைக்குது, 60,000 கிடைக்குது, நாங்க எல்லாம் சொல்றது இல்ல. பண்ண முடியாது. அதெல்லாம் நாங்க பேசுறதே கிடையாது. அந்த கலர் ப்ரொடக்ஷன் S11+ இல்லாட்டி இவங்க S9+ வரவனே அடிச்சு துவம்சம் பண்றான். அதனால அதுக்கிட்ட நாங்க வரல. பேனலிஸ்ட்ல நாங்க பேச மாட்டோம். நாங்க வேணே என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு வந்து ஒருத்தனால மட்டும் தான் முடியும். அது சோனி. அவன் வந்து இந்த மார்க்கெட் உள்ளே வர போறது கிடையாது. அவன் வந்தாலும் அவன் வந்து 3 லட்சத்துக்கு தான் கொடுக்க முடியும். 3 லட்சம் இந்த மாதிரியான டேப்லெட். ஆமா, போன் இப்ப என்னது? சோனி போன் எவ்வளவு? சோனி போன் ரொம்ப சீப் தான் ப்ரோ. ஜஸ்ட் ஒரு 1.5 or 2 lakhs அப்படிதான் இருக்கும். 1.5 or 2 lakhs. இதே நீங்க சாம்சங் மொபைல் போன் இப்ப லான்ச் ஆகுறது S25 Ultra, நெக்ஸ்ட் வந்து S26 Ultra லான்ச் ஆக போகுது. அதை ஒரு 2 லட்சத்துக்கு பிரைஸ் பண்ணா நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க? நான் எதுவும் ஃபீல் பண்ண மாட்டேன். வாங்க போறவங்க ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு என்ன, அப்பயும் கூட நான் என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது ஒரு ஸ்டோர்ல போயிட்டு நீங்க தாங்க சொல்லிட்டு இருந்தீங்க S26 Ultraல ஒரு பெரிய அளவுல ஏதோ ஒரு மாற்றம் வரும்போதுன்ற பாத்தீங்கல்ல. Note 2 மாதிரி இருக்கு. அப்படியா? அதான் அந்த பெரிய மாற்றமா? நாங்க உங்களுக்கு திரும்ப கூட்டு போறோம் பின்னாடி. Galaxy Note 2 அதாவது நாஸ்டாலஜிக் ஃபீலிங்கை கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. இல்ல கர்வ் கொடுத்திருக்காங்க போல. இப்ப S26 Ultraல வந்து கார்னர் கர்வ் இருக்கு இல்லையா, S25ல லைட்டா இருந்தது, ஒரு லைட்டா. இப்போ இன்னும் கொஞ்சம் அடிஷனல் கர்வ் கொடுத்திருக்காங்க, கையில வந்து வைக்கும் போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கணும். அதுக்கு ஒரு கேங் வந்துருச்சு. இப்ப என்ன நீ வர வர இப்படி கர்வ் கொடுத்தனா அவ்வளவுதான், குட் பை சாம்சங், அவ்வளவுதான், செத்து போச்சு சாம்சங், முடிஞ்சு போச்சு அப்படின்னு. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, என்னது இது? ஏன்னா அவங்க யாருக்குமே வந்து Note 8 எப்படி இருந்தது, Note 6 எப்படி இருந்தது, Note 4 எப்படி இருந்தது, Note 7 எப்போ வெடிச்சது எதுவுமே தெரியாது. இப்பதான் பாவம் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுமே ட்வீட் போட்டு போயிட்டாங்க. அது பார்த்தா Note 2 அப்படியே இருக்கு, பச்சை பசேல்னு. இந்த பாருங்க, இது ஐஸ் யூனிவர்ஸ் இருக்காப்ல, அவர் தானே பொதுவாக நிறைய லீக்ஸ் போட்டுட்டு இருப்பாரு. ஐஸ் யூனிவர்ஸ் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு இந்த மாதிரி வந்து S25க்கும் இதுக்கும் பார்க்கும்போது, இது வந்து S25 Ultra, 26 Ultra கார்னர் ரேடியஸ் மாதிரி இருக்கு பாருங்க. ஆமா, கர்வா இருக்கு, இன்னும் கொஞ்சம் கர்வா இருக்கு. அதனால எல்லாரும் அதுக்குள்ள அப்ப சாம்சங் அவ்வளவுதான், அதோட யூனிக்னஸ் போயிடுச்சு. இங்க பாருங்க. ஓகே ஓகே. ஆல்ரெடி இப்படிதான் இருந்தது, திரும்ப அப்படியே சதுரமாயிட்டு திரும்ப பாத்தீங்கன்னா பழைய மாதிரி ஆகுது. அப்படியே மாறி மாறி என்னதாங்க பண்றது, வாழ்க்கை ஒரு வட்டங்க. ஆமா, அது மாதிரி வந்து ஆரம்பத்துல எப்படி நம்ம ஆரம்பிச்சோமோ அப்படி திருப்ப போய் அப்படியே வந்துட்டு இருக்க. நான் போகவே வேணாம்னு நினைச்சாலும் போக வேண்டிய நிலைமை ஏற்படுதுங்க. நான் அதே போனை திரும்ப விடுவேன். இந்த போனை இதே மாதிரி நான் திரும்ப விட்டேன் என்ன திரும்ப சொல்லுவாங்க, S25 Ultraக்கும் 26 Ultraக்கும் வித்தியாசமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கிளைம் வரும்.
சரி கேமராவெல்லாம் மாத்திருந்தாலும் லுக்ல வித்தியாசம் இல்லைன்னுவாங்க, லுக்ஸை மாத்தினா கேமரால வித்தியாசம் இல்லைன்னுவாங்க, கடைசியில எல்லாத்தையும் மாத்த முயற்சி பண்ணானா அது மறுபடியும் ஒரு சாம்சங் போன் தாங்க அப்படின்வாங்க. ஸோ குறை சொல்லணும்னு இருந்தா ஒரு கூட்டம் குறை சொல்லதான் போகுது, அது வேற விஷயம். ஏன்னா எந்த போனை பார்த்தாலும் இப்ப அப்படிதான் குறை சொல்றதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி குறை சொன்னா அந்த பிராண்டை பிடிச்ச ஒரு சிலர் வந்து வருவாங்க, சண்டைக்கு வருவாங்க, ஒரு என்கேஜ்மெண்ட் கிரியேட் ஆகும். இல்ல இப்ப S26 Ultra யார் வாங்குவான்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க? எப்பயுமே வருஷம் அல்ட்ரா அப்கிரேட் ஆகிறவங்க வாங்கிடுவாங்க. அதுதான் மேட்டர். அல்ட்ராவுக்கு அப்கிரேட் ஆக போறவங்க இதுல ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி வாங்குவாங்க, என்னன்னே தெரியாம வாங்குவாங்க. ஏன்னா இது என்னன்னு கேட்டா இப்ப வந்திருக்கல சாம்சங்கோட லேட்டஸ்ட் அல்ட்ரா வாங்கிட்டேன், அவ்வளவுதான். அப்ப என்ன எதுக்கு வாங்கினேன்னு கேட்டீங்க? எதுக்கு வாங்கலாம் இல்ல, எப்பயும் வாங்கிட்டேன். ஆமா, வருஷம் நான் அப்கிரேட் பண்ணுவேன். ஆமா, புதுசா வருது, புது ஃபீச்சர்ஸ் வருது, ஏன் அதெல்லாம் தெரியாது. இல்ல புது SoC மாறுது, இல்ல ஏதோ ஒண்ணு நினைச்சீங்க, அதெல்லாம் தெரியாது. டிசைன் மாறுது, புது கலர் வந்து இந்த போனுக்குன்னு ஒரு கலர் வந்திருக்கு. வெளியில எல்லாம் போனா கடத்தெரு பக்கம் போனா அப்படி பேசும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், புது சாம்சங் வாங்கியிருக்காரு போல, அந்த கலர் வச்சிருக்காருன்னு தெரிஞ்சிடும். அதுக்காக வாங்குறேன்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய க்ரௌட் இருக்கு, அவங்க தான் மெயினா வாங்குறாங்க. அதாங்க நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ இந்த ஃபார்ம் ஃபேக்டர் எனக்கு வந்து பழகிடுச்சு, நான் தான் இதுல இருந்து அப்கிரேட் ஆக போறேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரியான ஃபார்ம் ஃபேக்டர் தான் விரும்புறேன், அப்ப அந்த மாதிரி தான் ஃபோன் செய்ய முடியும். கரெக்ட், அதே மாதிரி தான் அவங்க பண்ணிருக்காங்க போல. நான் அப்கிரேட் ஆக போறேன், எனக்கு தான் அவங்க ஃபோன் செய்யறாங்க. இல்ல நான் இதுக்காக சொல்ல, எனக்குன்னு உடனே நீங்க வேணா என்ன போட்டு அடிக்காதீங்க. நான் சொல்றது வந்து சாம்சங்கோட ப்ரீவியஸ் மாடல் அந்த அல்ட்ரா சீரிஸ் யூஸ் பண்ணவங்க தான் திரும்ப அல்ட்ரா சீரிஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால முதல்ல அவங்க வந்து அதை பண்றாங்க. நான் அசர் அளவுக்கு ஒரு பதில் சொல்றேன் பாருங்க. இவ்வளவு நாளா நோட் ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு, அவருக்காக பண்ணிருக்காங்க. அப்படியே இப்ப அப்கிரேட் ஆகுங்க. நீங்க எல்லாரும் அவசரம் கொடுக்கீங்க, 2 வருஷத்துக்கு இருக்க, 3 வருஷத்துக்கு இருக்க, 4 வருஷத்துக்கு இருக்க அப்கிரேட் ஆறாங்க. நீங்க வாங்க, நீங்க நோட் 2 தானே யூஸ் பண்றீங்கன்னு வாங்க, உங்களுக்காக தான் S26 Ultra பாருங்க. இத்தனை வருஷம் நீங்க வந்து சாம்சங் போனை யூஸ் பண்ண முடிஞ்சதுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. நானும் நீங்க இவ்வளவு வருஷம் யூஸ் பண்ணதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். இவ்வளவு கஷ்டங்களுக்கு பிறகு நீங்க நோட் 2 யூஸ் பண்ணிருக்கீங்க, இந்த உங்களுக்காக அதே மாதிரியான ஒரு ஃபீல்ல S26 Ultra என்ஜாய் வச்சுக்க வேண்டியதான். ஆமா, சரி, ஓகே. ஸோ சாம்சங் அதான் நம்ம எதுக்கு வந்தோம்னாக்கா டேப்லெட்டை பற்றி தான் பேச வந்தோம். டேப்லெட் பற்றி பேச, டேப்லெட் வந்து ஒரு நல்ல ஒரு டேப்லெட் தான், வாங்கலாம். பட் யார் வந்து இதை வாங்கக்கூடாதுங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன், ஏன்னா இதான் முக்கியம். வாங்கலாம்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எல்லாருமே இதை வாங்கலாமான்னு கேட்டிங்கனாக்கா, சில பேர் வந்து இதோட விலை அப்படியே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அது வந்து இருக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு வந்து அவுட் சைட் மார்க்கெட்டில் இதோட ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகி இன்னொரு 6 மாதம் கழிச்சு இன்னும் கம்மியாக 85,000 அந்த ப்ரைஸுக்கு வந்து உள்ளே வந்து வரும், எப்படியாவது வரும். அது நான் வருஷம் பார்க்குறேன். இந்த டேப்லெட் லான்ச் ஆன பிறகு இதுலேருந்து ஒரு 40,000 ரூபா கம்மியாகி தான் வந்து மார்க்கெட்டுக்கு வருது. அதை வந்து நிறைய பேர் வந்து வாங்குறாங்க, அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவசரப்படுறது வந்து இந்த டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. இதுவே அடுத்த வருஷம் ஃப்ளிப்கார்ட் சேல்ஸில் கொஞ்சம் கம்மி ப்ரைஸுக்கு வரலாம். எவ்வளோ கம்மியானாலும் நான் பார்த்துட்டேன் ப்ரோ, அதிகபட்சம் 20,000 ரூபாய்க்கு மேலாம் கம்மியாகி நான் பார்த்ததே இல்லை. இல்லை கார்டு ஆஃபர்லாம் போட்டு வரும், இல்லை அப்படி வரும், டைரக்ட் பிரைஸ் ஸ்லாஷ் சொல்றேன், பிரைஸையே உடச்சு கொண்டு வருவாங்கல்ல. அது நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லான்ச் பிரைஸ் 1,25,000னா அப்படி இப்படி சுத்தி எப்படி வந்தாலும் 1 லட்ச ரூபாய் கீழே வரவே மாட்டேங்குது. எப்பயுமே அந்த அல்ட்ரா பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேனலே காஸ்ட்லி வராது. ஏன்னா S7 அந்த மாதிரி வந்ததுன்னு சொல்றோம். S7 பிளஸ்னு ஒன்று இருந்தது இல்ல, அது எப்போ வந்துச்சு? S9 பிளஸ் ரிலீஸ் ஆகும்போது வந்துச்சு. ஐயோ அது ஆமாமா, கிட்டத்தட்ட பிரைஸ் சொல்றேன் அதர பழசு. அது இல்ல S7 Plus ஓட பிரைஸ் அவ்வளவு கீழே எப்போ வருது அப்படின்னு பார்த்தா மார்க்கெட்ல tab S9 Plus வித்துக்கிட்டு இருக்கும்போது வருதுன்ற. ஆமா ஆமா, அப்பதான் கீழே வருது. சோ அதனால அப்ப என்ன அர்த்தம்னா இப்ப S11 Ultra இருக்கா, S13 Ultra மார்க்கெட்ல விற்கும் போது S11 Ultra வந்து ஸ்டாக் இருந்ததுன்னா அந்த பிரைஸ்க்கு வரலாம். அந்த பிரைஸ்க்கு அதுக்காக நீங்க உடனே 50,000 60,000 எடுத்து பார்த்துருக்கீங்க, அப்பயும் அந்த ரேட்டுக்குலாம் வராது. பட் அதை வந்து பண்ண மாட்டாங்க. S7ல வந்து அவங்க வந்து லாஸ்டா ஒரு டிஃபரன்ஸ் வந்து ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி. S7 Plus வந்தப்போ 865 ப்ளஸோட வந்துச்சு. 865 ப்ரோன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை அப்போ ப்ளஸ்ன்னு இருந்தது. ப்ளஸ்ன்னு வரதுக்கு முன்னாடி அவங்க 865 ப்ரோவோ என்னமோ வச்சு அதை போட்டு அதை ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு பிசி டைப்பில் இருக்கிற மாதிரியே அதை நம்மளால் பண்ணிக்க முடியும். அதில் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கிறத நல்ல ஒரு ஐஃபோனுக்கு ஒரு ஐபேடுக்கு டஃப் கொடுக்குற வகையில் அதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் ஏதாவது பேசலான்னு தான் தோணும், நிஜமாவே இருக்கும். அதுக்கு வந்து 4 பேர் ஒரு 70,000 ரூபாய்க்கு லான்ச் ஆனிச்சு, அடிச்சு வச்சு போயிடுவாங்க. அடுத்தது ஒரு 50,000 வந்துச்சு, அடுத்தது ஒரு 40,000 வந்துட்டு. சரி, இப்போ வந்து சைனா அதை சைனீஸ் டிவைசஸ் அப்படின்னு வரும்போது OnePlus Pad 3 பார்த்துருப்பீங்க. 80 லிட்டரோட பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு டேப்லெட் அண்ட் இட் காஸ்ட் யூ அரௌண்ட் 47K. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது அதான் கேமிங்க்கு வந்து இதோட பெட்டர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு கம்மியான ப்ரைஸில். அங்கே தான் ட்விஸ்ட். சொல்றதெல்லாம் கரெக்டு தான், நானும் பார்த்துட்டேன். எல்லாரும் டேப்லெட் விடுறாங்க, ஆப்டிமைஸ்டு டேப்லெட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் யாரும் விட மாட்டாங்க. அந்த இடத்துல தான் இந்த சாம்சங் இன்னும் அந்த பழைய டேப் S9 FE வித்துக்கிட்டு இருக்கான். டேப் S9 FE இன்னைக்கும் 26,000 27,000. இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். இதுல பியானா கூடயே வந்துடும்.
அந்த பேரா வச்சு நீங்க நிறைய ஃபீச்சர்ஸ் நீங்க வந்து ஆனா பண்ணிக்கலாம். இப்ப ப்ளூடூத் தவறிட்டு இருக்கீங்க, என்ன கணக்கு இது? S25 Ultra வரும்னா இதுலயும் நானாங்க வருமா? சாம்சங் என்கிட்ட வந்து கேக்குறீங்க. கேட்பேங்க, உங்ககிட்ட தானே கேள்வி கேட்டேன். அப்ப நீங்க தான் பொறுப்பேத்துக்கணும் இதுக்கெல்லாம். எங்க தலைவர் இருக்காரு, அவரு தான் வந்து சாம்சங்க்கு வந்து பிஆர்ஓ மாதிரி. யாரு? நம்ம காமேஷ் ப்ரோ தானே. ஆமா, அவருங்க அன்னைக்கு வீடியோ முடிஞ்சிருச்சு, அப்புறம் வீடியோ எல்லாம் நிறுத்திட்டு வெளில போகும்போது சொல்றாரு, பாத்தியா சாம்சங் ஹேட்ரட் தான், அந்த மாதிரி சாம்சங் இவ்வளவு அழகா ப்ரோமோட் யாராவது பண்ண முடியுமா? சொல்லிடுவார பண்ணுவேன் சிவா. ஆ. என்னதான் இருந்தாலும் ம். சாம்சங் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடிச்சுக்க முடியாது சிவா ஆமா, அப்படின்னு கேமரா ஆஃப் த கேமரால பிஹைண்ட் த கேமரால அவர் சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த கேமரா ஆன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஓகே ஓகே ரோல் ஆக்ஷன், சாம்சங் ஒரு வேஸ்ட்டுங்க, ஆமா அதை யாரும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு S24 Ultra எடுத்து கால் வருமா கட் பண்ணிட்டு, அதாவது நான் சொல்றத அதாவது ஆ. இங்க அப்படின்ட்டு வர ஆரம்பிப்பாரு. இதே பாடி லாங்குவேஜ்ல தான் வரும். ஆனா வேற லெவலுங்க. ஆமா. என் தலைவன் வந்து அப்படிதான். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சாம்சங் நல்லா இருக்குங்கிறத கஷ்டப்பட்டு சொல்லுவார் அவரு. அதாவது சாம்சங்க திட்டுவாரு, ஆனா அவர் பாக்கெட்ல 2 பாக்கெட்லயே 2 சாம்சங் போன் இருக்கும், கையில சாம்சங் வாட்ச் இருக்கும். ஆமா எல்லாமே சாம்சங் தான் அவர் சுத்தி இருக்கும். வெளில வண்டி கூட சாம்சங் வண்டி தான் வச்சிருந்தாரு. இல்ல வண்டி இருக்கும், அத சாம்சங்னு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருப்பாரு. சாம்சங் வண்டி வந்து வாங்குவாரு. இன்னொரு வீடியோ பார்த்துட்டு இருந்தா காமேஷ் ப்ரோட பாடி லாங்குவேஜ் என்னன்னு எனக்கு தெரியும். அட கொலகாரப்பாவீங்களா, இப்படியாடா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவாரு அவரு. சரி ரைட்டுங்க. ஸோ அதான் மொத்தம் டேப் வந்து நிஜமே ப்ராமிசிங்கா தான் இருக்கு. பட் இந்த பிரைஸ் வந்து வீடியோல நீங்க வந்து சிவா லாஸ்ட் வீடியோல ரொம்ப டென்ஷன் சார், அதனால நாங்க அது உள்ள ரொம்ப அதிகமா போறோம்ல. சரி கடைசியா நாங்க சொல்ல வந்தது என்னன்னா, டேப்ல எப்பயுமே சாம்சங் நல்லா தான் பண்றாங்க, ஆனா பிரைஸ் கொஞ்சம் ஹையா இருக்கும். மேபி வெயிட் பண்ணி நல்ல டீல் வரும்போது வாங்கினா ஒர்த்தா இருக்கும். சரி அது ஒன்று. S25 FE நோ கிராஸ் கொஸ்டின்ஸ், இந்த செகண்ட் தாட் சொன்னல. 2026 பிக் பில்லியன் டேஸ் அப்போ நம்ம சந்திக்கலாம். கண்டிப்பா ரைட்டுங்க. சார் தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கீங்க சிவரணி. அப்போ S25 FEக்கு அவ்வளோதானே வாங்காதீங்கன்னு சொல்லியிருக்கீங்க? இல்ல ப்ரோ, நான் லான்ச் ஈவெண்ட்டுக்கு S26 FE அடுத்த வருஷம், S25 FEங்கிறது சேல்ஸ் அடுத்த வருஷம். அதான் சொல்றேன், சேல்ஸ் பிக் பில்லியன் வர்ற வரைக்கும் காத்துருங்கன்னு சொல்லிட்டு. ஆமா 2026 பிக் பில்லியன். இப்போதைக்கு 60-65 வரும், அதை பக்கமே ஒதுக்கிடாதீங்க. அழகா இருக்கும். சும்மா என்ன போய் ஷோரூம்ல எல்லாம் போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க. சேல்னு வரும்போது நம்ம எல்லாரும் நம்ம கம்யூனிட்டிக்கு அப்டேட் வந்து அடுத்த வருஷம் சம்மருக்கு அப்புறம் பண்ணுவோம். ஆமா அடுத்த வருஷம் விலை குறைஞ்சி வரும், அதுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள எல்லா ஃபோனுக்கும் கோடு வந்துடும், எல்லாம் வாழ்க வளமுடன். ஆமா கூப்பன் கோடுங்க அது. சரி கூப்பன் கோடும் வரும், டிஸ்பிளேலயும் கோடு வரும், அந்த மாதிரியான நிலைமை தான் சுத்திக்கிட்டு இருக்கு. ஆமா ஆமா. சரி நம்ம திரும்ப இன்னொரு யூசர் ரிவ்யூ வீடியோல சந்திப்பா இருக்கோம். சிவரணி இமானுவேல் பார்க்கலாங்க. பை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.